screen. வரலையா ஸ்கிரீன் ஃபைசல்? வந்து வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்தோம்? ரூல்ஸ் என்ன ரூல்ஸ்? குட் குட். ஸ்டடி அந்த அந்த டெஸ்ட் செஞ்சேன். ஓகே, டெஸ்ட் செஞ்சேன். நான் இந்த டெஸ்ட்டை திருப்பி பார்ப்போம். போன கிளாஸ் டெஸ்ட்ல சின்ன இஷ்யூ ஒன்று இந்த நான் திருப்பி பார்ப்போம். ஓகே குட், நல்லா. ரூல்ஸ் ஒன்று பார்த்தோம். அப்படியா? என்ன ரூல்ஸ் பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம். அவங்களோட பாசையில் உங்களுக்கு என்ன மெத்தடில் செல்லும் அப்படி சொல்லுங்க. நோ இஷ்யூ. ஸ்டாப் பண்றபடி அந்த அலிஃபா ஸ்டாப் பண்ணி நீட்டி ஸ்டாப் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த வெரி மாதிரி குட் வெரி குட். நீட்டி அந்த அதில் எத்தனை மெத்தட் நான் சொல்லி தந்துக்கிறேன்? 3. 3 மெத்தட். எத்தனை மெத்தட் பார்த்துக்கிறோம் கிளாஸ்ல? 3 பார்த்துட்டுமா? அலிஃபை பார்த்தேன், இன்னும் ஃபர்ஸ்ட் 2 பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பண்ணது மட்டும் அலிஃப் மட்டும் இல்லையே. ஃபர்ஸ்ட் மெத்தட் மட்டும் அலிஃபும் பார்த்துக்கிறோம். இன்னும் 2 லெட்டர் சீக்கும். ஆ, ஃபத்தா மத்து இன்னும் ஒரு லெட்டர் இருக்கு. என்னது? ஃபத்தாத்துன். ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்துன். பிழையே, மறந்துட்டா கொஞ்சம். கொஞ்சம் யோசிச்சு ஃபத்தா பாருங்க. மத்து வெரி குட். ஃபத்தஹ் மது. ஃபத்தா ஓகே, மத்து. வெரி குட். ஆ, ஃபத்தஹ் மத்தும் அலிஃபும் ஓகே. இன்னொன்று இல்ல. ம். ஃபத்தாத்தைன். ஃபத்ஹத்தைன். மாஷா அல்லாஹ். ஓகே குட். ஆ, இப்போ வந்தா இதெல்லாம் வந்தா என்ன செய்யணும்? நீ பாட்டணும். எப்படி நிப்பாட்டணும்? நிப்பாட்டணும்னு ஓகே. நிப்பாட்டுறது இஷ்யூ இல்ல. எப்படி நிப்பாட்டணுங்கிறது எனக்கு இஷ்யூ. எப்படி நிப்பாட்டணும்? ட்ராக் பண்ணணும் 2 செகண்ட்ஸ். ஓகே, வெரி குட் வெரி குட். 2 செகண்ட்ஸா? 2 கவுண்டா? 2 கவுண்ட்ஸ். 2 கவுண்ட். அப்போ செகண்ட்ல 2 1 2. 1 2. 1 2 செகண்ட் இல்ல, 1 செகண்ட். ஓகே. சரியா? ஹவு many செகண்ட்? சரி. 1 செகண்ட். 1 செகண்ட். ஓகே, நான் திருப்பி ஒரு முறை உங்களோட டெஸ்ட்டை பார்த்துட்டு போவோம். எப்படி, பிரச்சனை இல்லையே? நீங்க இல்ல பிரச்சனை இல்ல. நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துப்பீங்க அப்படித்தானே? அஹ், அதுதானே ஃபைசல்? ஓகே, நான் பார்த்துக்கொள்றேன். நீங்க சரி கொண்டு போங்க பாப்போம். ஃபத்தா மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகூன், ஃபத்தா மத்து, லம்மம், ஃபத்தாத்துன், கஸ்ரா மத்து, ஃபத்தாத்தைன், லம்மத்துன், கஸ்ரா மத்து, லம்மத்துன், ஷத்து, ஃபத்தாத்தைன், கஸ்ரா மத்து, லம்மத்துன், சுகூன், ஃபத்தாத்துன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். ஓகே, போன கிளாஸை விட இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட் மாஷா அல்லாஹ். நல்லா உங்களோட இந்த ஸ்டைல் நிறைய அப்டேட் இது. சின்ன பை மிஸ்டேக்குகள் தான் நிற்கிற. சில இடங்களில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. நீங்கள் ரெக்கார்டை கேட்டு பார்த்தா விளங்கும். நீங்கள் என்ன செய்றீங்க? கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. திருப்பி கேட்போமா இல்லை இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு வரையிலுமா? எப்படி யோ சாய்ஸ். இப்போ கேட்கறேன், திருப்பி கேட்குறேன். அல்லது இன்னும் கொஞ்சம் நான் ரெக்கார்டை கேட்டுட்டு நான் ஸ்டெப் ஆகிறேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. எப்படி இல்ல திருப்பி. திருப்பி கேட்குறேன்? ஆ. எப்படி? ஓகே, அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட பிரச்சனை இடையில பேத்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அதை மட்டும் கிளியர் பண்ணுவோம். ம். ஃபத்தா மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், சத்து, சுகூன், ஃபத்தா மத்து, லம்ம மத்து, ஃபத்தாத்துன், கஸ்ரா மத்து, ஃபத்தாத்தைன்,
அம்மதுன் அஸ்லாமத்து அம்மதுன் ஷத்து ஃபத்ஹத்தைன் அஸ்லாமத்து அம்மதுன் சுகூன் ஃபத்ஹமத்துன் ஃபத்ஹத்தைன் அம்மதுன் ஏன் இந்த முறை பிள்ளை கூடிட்டு அஹ், அஹ், என்ன ரீசன்? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அப்படியா? லாஸ்ட் டைம் டென்ஷன் எல்லாம் ஒரேடியா வந்துச்சா இல்லையா அப்படி? கொஞ்சம் நின்றுட்டு வராடி அது இது கேஸ் அப்போ அது ப்ராப்ளம். அப்போ அது ப்ராப்ளம். நான் திருப்பி கேட்கணும் கட்டாயம். ஆ ஃபத்ஹமத்து ஃபத்ஹத்தைன் அம்மதைன் ஷத்து சுகூன் ஃபத்ஹா நம்மதுன் ஃபத்ஹா பாஸ் 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 ஏ ஹஜரத் என்ன இன்னும் கொஞ்சம் பெருசா வரா அப்படியா? கொஞ்சம் தேவைனா நீங்களே கொஞ்சம் இது கட்டாயம் ரெக்கார்டை கேளுங்க ஃபைசல். அப்பதான் விளங்கும் எனக்கு எதுன்னு என்ன ப்ராப்ளத்தில் நான் ஸ்ட்ரக் ஆகிறேன் அல்லது என்னத்தில் நான் இஷ்யூ ஆகிறேன், என்னது நான் மாறி மாறி சொல்லணுங்கிறது உங்களுக்கு பார்க்கல இன்ஷா அல்லாஹ். சரியா? இது உங்களோட ஓகே பெனிஃபிட் தான் நான் அப்படி சொல்றது. எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை உங்களுக்கு அடுத்த கிளாஸ் தாங்கன்னு சொல்றது. நீங்க அதை விளங்குது உங்களுக்கு இப்ப நான் ப்ராக்டிஸ் ஆகணும்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு ஓகே கிளியர். அந்த செகண்ட் மெத்தடை விளங்கப்படுத்தினா வசனத்தை வேர்சஸ் த லாஸ்ட்ல ஸ்டாப் பண்ற மெத்தட்ல நாங்கள் இன்றைக்கி செகண்ட் மெத்தடையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துட்டோம். நீங்க குர்ஆன்ல தேடி பார்த்தீங்களா? தேடி பார்க்க சொன்னேன் ஓ ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் தேடி பார்க்க சொன்னேனே, ஞாபகம் இல்லையா? இந்த மெத்தட் இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். இந்த மூன்றுலையும் அஃப்வாஜ மேலஹ இந்த இஷ்யூஸை பேத்துட்டு உங்களை தேடி பார்க்க சொன்னேன். ஞாபகம் இல்லைனா? நான் யாது இல்லை. சரி எப்படி தேடி ஓகே. பார்க்கணும் அதாவது நீங்க குர்ஆன்ல குர்ஆன் ஜஸ்ட் நீங்க ஒரு 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 சொல்ற ஒரு பெரட்டு பெரட்டி குர்ஆன் எங்கேசி பெரட்டுங்க முன்னுக்கோ பின்னுக்கோ எங்கேசி பெரட்டி வசனத்துல லாஸ்ட்டை மட்டும் பாருங்க. ஃபதஹத்தைன் வந்திக்குதா, அலிஃப் வந்திக்குதா, எப்படி நிப்பாட்டுற, இப்படி வந்திக்கிறதால இப்படி நிப்பாட்டணும் என்ற ஐடியாவோட வசனத்துல கடைசி மட்டும் நீங்க தேடி பாருங்க. நீங்க தேடுறதுல மேக்சிமம் மினிமம் ஒவ்வொன்றுலையும் ஒரு 10 10 10 தேடணும். ஃபதஹத்தைன் வாரது 10, அலிஃப் வாரதுல ஒரு 10, ஃபத்தஹ் மத் வாரதுல ஒரு 10, இப்படி நீங்க தேடினீங்கன்னா லைஃப்ல உங்களுக்கு இது மறக்காது. இந்த கென்செப்ட் மறக்காது. ஓகே அதான் நீங்க நான் சொன்ன விஷயம். நீங்க தேடினா தான் மறக்காது, யாரும் மறந்துடும். ஹைரன் ஓகே அப்ப இதை நான் அடுத்த மெத்தடையும் சொல்லித்தரேன். அப்புறம் ரெண்டு வேலுக்கு கொஞ்சம் கூடுது. புதியதையும் தேடணுமா சொல்லித்தரப்போ செகண்ட் மெத்தடையும் தேடணும் இன்ஷா அல்லாஹ். சரி ம் ஓகே. செகண்ட் மெத்தட் என்ன அப்படி என்றால் ஃபைசல் வசனத்துல கடைசியில இந்த எழுத்து வாருது. என்ன எழுத்து இது? தா என்னத்தா இது? ம் தெரியல என்னத்தா தெரியாதா? பாருங்க, தெரியாது இதுவும் தா தானே? கண்டிக்கா அந்த எழுத்த பாத்தீங்களா குர்ஆன்ல? ஆ பாத்தீங்க தெரியல பாத்தீங்க இது என்ன எழுத்து? பா அதுவும் தா. அப்ப என்ன வித்தியாசம், டிஃபரெண்ட் என்ன சரியா மூன்றுக்கும்? த பா அந்த தேப்பா. அப்ப ரெண்டு வித்தியாசம் மிகுது. வெரி குட். ரெண்டு வித்தியாசம் மிகுது. நீ சொன்ன வித்தியாசம் இந்த தேய்க்கும் எந்த தே? இந்த தேயா இந்த மாதிரி தேயா? எது தே? ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் இது. இல்ல அடுத்து அடுத்தது. சரி அப்ப நான் எழுதின தே அஹ், அல்ல நான் எழுதின தே என்ன? ஐ தெரியா? அப்படியா? இல்ல இல்ல கேக்கு என்னன்னு விளங்க மாட்டேன் இந்த தேயிட இதுக்கும் தேன்னு சொல்றானே, அப்படியா? இரு உச்சரிப்பு எப்படி வரும்? தே அப்படிதான் வரும். இல்ல துவாவா? த அதே தான், அதே உச்சரிப்பு அப்படியா? சேம்.
சேம். சேம். அதான் கேட்டேன் சேமான்னு சொல்லி. சரி, இப்ப நான் இந்த பேர்ல சின்ன வித்தியாசம் பண்ணிக்கிற. உங்களோட ஊர் பாஷையில் எங்களோட உங்களோட ஊர் பாஷையில செல்ற பேரே சொல்லித்தாரு. கிச்சன்ல குக் பண்ற சட்டி தெரியுமே? ஆ. கிச்சன்ல கறி 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 ஆக்குற கட்டி சட்டி தெரியுமே? அது ஸ்டைல பிடிக்கும். பிடிக்குமா? ஒரு 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 ஓ, அந்த மாதிரி தான். இமேஜினேஷனா? அதே மாதிரி அது அப்ப அந்த பேரால எங்கட உம்மம்மா மாதிரிலாம் வச்ச பேர் இதுக்கு சட்டி தா. லேசே கிச்சன்ல சமைக்கிற ஞாபகம் வாரே ஆ, சட்டி தா. இதை செல்ற வந்து ரெண்டு வகையில செல்ற. ஒன்று செல்ற ஒரு பேர் மட்டும் சொல்லித்தாரன். ஒரு குண்டுடை ஸ்டைல் இருக்கிறதால, சின்ன ஒரு குண்டுடை ஸ்டைல் இருக்கிறதால சொன்னா குண்டு தான் சொல்லுவான். சரியா? இதான் எங்கட பழைய காலத்து ஆக்கள்கிட்ட பேர். அப்ப நாங்களும் அதே ஃபாலோ பண்ணோம். எங்களுக்கு இந்த பேர் முக்கியம். அப்பதான் எனக்கு வித்தியாசத்தை பார்க்கலும். இப்ப இந்த தா வந்தா மட்டும்தான் அந்த ரூட்ஸ்ல வரப்போகுது. அப்ப இந்த தாக்கு ஒரு பேர் சொல்லணுமே. என்ன பேர் சொல்லுவோம்? குண்டு தான் வச்சுக்குவோம். ம், ரைட்? என்ன வச்சுக்கொள்வோம்? என்ன பேர் வச்சுக்கோம்? ஹலோ. நீங்க குண்டு. சொல்றது ரெக் ஆகுது. லெக் ஸ்ட்ரக் ஆகுற. ஆகுது. ஓகே. லெக் ஒரு ஆகுற. உங்களோட சைட்லாம் இஷ்யூ போல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹலோ. சவுண்ட் கேக்குதா? ஆ, கேக்குது. சரி. இந்த தேயிட பேரை சொன்ன ஞாபகம் கேட்டுச்சா? சவுண்ட் கேட்டுச்சுதா? உண்டுதான், அது கேக்குது. கேட்டுச்சா? குண்டுதா. ஓ. சரி, இப்போ வசனத்துல நீங்க ஓதி கொண்டு போற இடத்துல நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளணும். வசனத்தை நீங்க ஓதி கொண்டு போற இடத்துல இந்த குண்டுதா வந்துச்சு இது அப்படி என்றால், இந்த குண்டுதா வந்துச்சு இது அப்படி என்றால், நீங்க செய்ய வேண்டிய வேலை வசனத்துல கடைசி அந்த தே வருமே. இப்ப நீங்க நிப்பார இடத்துல தே வருமே, அந்த தாவை என்ன செய்யணும்? அப்படியோ delete பண்ணிட்டு அந்த இடத்துல இன்னும் ஒரு எழுத்தை ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன எழுத்து? போட்டி ஸ்கிரீன்ல சுகுன். பாருங்க. ஸ்கிரீன்ல ரீப்ளேஸ். சுகுன். சுக்கூன் இல்லையே இந்த இதான் இல்ல. ஆஹா. ஹா. ஹாவை போட்டு அந்த ஹாக்கு வைக்க வேண்டிய அடையாளம் என்ன? சிம்பிள் என்ன? சுகுன். சுக்கூனை வச்சு நீ பாடணும். சரி. கென்செப்ட் விளங்கினா? கென்செப்ட் விளங்கினா? அண்டர்ஸ்டாண்டா எப்படி? ஆ. ஓகே. ஓகே, இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம் ரெண்டு வசனத்தையும் எப்படி நிப்பாட்டுற. ஆ. நாருல்லாஹில் மூகதா. மூகதா என்ன செஞ்சீங்க? ஹாவாலி பாட்டன். ஆ? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அது ஏதோ தெரியுது எனக்கு. ஹாவால அந்த டிராக் பண்ணுவேன் கொஞ்சம் வெரி வரைக்கும். குட். ஏன் ஒன் ஹா? செகண்ட். இல்ல இல்ல, நீங்க ஒருவேளை செஞ்சீங்க பெஸ்ட்டுக்கு தாவை என்ன செஞ்சீங்க? தாட இடத்துக்கு ஹாவை ரீப்ளேஸ் பண்ணி ஈக்கிறீங்க. இது ஃபெஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. திருப்பி சொல்லுங்க. தாவ தாட லெட்டரை ஹா ரீப்ளேஸ் பண்ணிடும். எஸ், தாவை எடுத்து போட்டு ஹாவை போட்டிக்கிறீங்க. போட்டு அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? சுகுன சிம். ஆ, சுக்கூன் சிம்பிளை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு போறதா நீங்க உச்சரிப்பு ஸ்டெப் வந்துக்கிறீங்க. இது கிளியரா? யா. யா. ஓகே, அப்போ உங்களுக்கு ஒர்க் டன். இப்போ இதுல நீங்க என்ன செய்யணும்? பாப்பமே. என்ன பார்த்து செய்யணும்? தேடும்.
ஆ மினிமம் 10 தேடும். ஒரு நாள்லயும் இதுலயும் நீங்க ஒரு 10 பிளஸை தேடுங்க. தேடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ மிக்கப்படாது நிப்பாட்டுறது ரெண்டு வார நேரத்துல அதுல நீங்க பாத்துக்கணும். சரி. ஓகே இன்ஷால்லா தேடி ரெண்டே செஞ்சு போகலாம். நல்லம்மா ஓகே. நாளை வாங்க, சொல்லலாம்.